ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, வழக்கமாக இதை பற்றின விஷயங்கள் எல்லாருக்குமே ஒரு நாளும் தெரிஞ்சுட்டு தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இது இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ அதுதான் ஏலியன். ஸோ டுடே நம்ம அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றின உண்மைகள் ஃபைனலாக தெரிய வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டி அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது UAO அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் இது ஆரம்பிக்கிறாங்க. ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த UAE அது பார்த்தீங்கன்னா அன்ஐடென்டிஃபைட் அனாமலஸ் நிமோனியா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த UAE அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் இதை ஆரம்பிச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வேற்றுக்கிரகவாசிகள் இருக்காங்க. சில விஷயங்கள் அதாவது நம்ம கண்ட்ரியில் அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்தியாவிலேயே கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஓரளவுக்கு இதையும் தாண்டி நம்ம இன்டர்னலாக பேசிகிட்டு இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல சில இதெல்லாம் கிடைச்சிருக்கு, புதையெல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முன்னாடி வாழ்ந்த மக்கள் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ இதை தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு பொருளுக்குமே ஒரு மாதிரியான விஷயங்கள் சித்தரிக்கப்பட்டு, ஸோ இந்த மக்கள் இப்படி வாழ்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி வாழ்ந்துருக்கலாம், அவங்க யூஸ் பண்ண பொருட்களை வச்சு நம்ம தெரிய வந்திருக்கு. அதனால ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக இதை பற்றின விஷயங்களை சேகரிச்சுட்டு வராங்க. ஸோ அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எர்த்தில் இன்னுமே அன்சார்ட்டட், அதாவது நிறைய விஷயங்கள் புதுமையாக தான் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் கடல், ஓசியன், ஸோ இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாளுக்கு நாள் புதுசாக தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ 80% மேலே இன்னும் கடலில் அந்த அளவுக்கான விஷயங்களை கண்டுபிடிக்காமல் நிறையா இருக்குது. 20% மட்டும்தான் கடலை பற்றின விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். 80% கடல்களை பற்றி விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு புதுமையான விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஹியூமன், கிரிப்டோ டெரெஸ்ட்ரியல் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நார்மலாக எக்ஸ்ட்ரோ டெரெஸ்ட்ரியலை பற்றின விஷயங்கள் தான் இவங்களோட ஆய்வு. அதில் ஹியூமன் கிரிப்டோ டெரெஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லப்படுறவங்க ஸோ மனிதர்கள் மேலேயே வாழ்ப்பாங்க. இவங்க டைனோசர் வாழ்ந்த காலகட்டத்துக்கு முன்னாடி இவங்க அழிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஹார்னட் டெரெஸ்ட்ரியல் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மனிதர்கள் கிடையாது, மனிதர்கள் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு விலங்கினம், அதாவது இந்த ஏப் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த காலத்தில் விலங்குகள் மனிதர்கள் மேலேயே வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டங்கள். ஸோ அதெல்லாம் பிரிச்சிருக்காங்க. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஃபார்மர் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பூமியில் இல்லாமல் ஃபார்மர் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் எங்கே வாழ்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூணில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில், அதாவது நார்த் துருவம், சவுத் துருவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஃபார்மர் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேஜிக்கல் கிரிப்டோ டெரெஸ்ட்ரியல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக்கல் அப்படின்றவங்க இந்த ஃபெய்ரிஸ், ஹெல்ப்ஸு, நிம்ப் இந்த மாதிரியான ஆட்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதாவது கடவுள் சார்ந்த ஒரு மாதிரியான ஏரிஸ், தேவதைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த மாதிரியான மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது உண்மையாக அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண பொருள்களை வச்சு தான் இவங்க இந்த மாதிரி சித்தரித்து இதை ஒரு இந்த மாதிரி இருந்திருக்கும், இவங்களோட வாழ்க்கை முறை இந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுமே நிறைய மூவிஸ்லாம் பார்த்து சில விஷயங்களை நம்மளுமே தெரிஞ்சிருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஸ்கான் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட இடம், ஸ்பேஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா. இது யூட்டிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1917 இப்போ வரைக்கும் 20,000க்கு மேலே ட்ரெஷர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஏன்ஷியன் காலகட்டத்தில் வாழ்ந்த பொருட்களாக இது வரைக்கும் 20,000க்கு மேலே அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டுமே எடுத்திருக்காங்க. ஸோ இதை பற்றின ஆராய்ச்சிகள் அந்த 20,000 மேலே ஆப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ அதை பற்றின விஷயங்களை நிறைய மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 20,000 மேலே எடுத்த இந்த பொருட்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஸோ அங்கேயுமே சில உண்மைகள் கிடைச்சிட்ருக்கு. மனிதனை விட மாறுபட்ட சில உயிரினங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸில் அதாவது அந்த பொருட்களை வச்சு கண்டுபிடிக்கப்பட்டனால இவங்க என்ன சொல்கிறாங்க, மனிதனோட மேற்பட்ட சில உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் பலாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கலாம், அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஏலியன் உட்பட கடலுக்கு அடியில் முன்னாடி சொன்ன மாதிரி 80% மேலே கடலில் கண்டுபிடிக்கப்படாத விஷயங்கள் இருக்குது. அது நிலப்பரப்பாக இருக்கலாம், ஒரு உயிரினமாக இருக்கலாம், நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுவுமே மனிதனுக்கும் மேலான சக்தி வாழ்ந்துட்டு இருக்கலாம், கடலில் வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்றாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரமிட், ஸோ அந்த பில்டிங்லேயும் குறிப்பிட்றாங்க. ஸோ அது எந்த மக்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, ஸோ அதனுடைய கிராஃப்டட் எப்படி இருக்குது, ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அங்கேயே ஒரு தனிப்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். அவங்களும் ஏதோ ஒரு விதத்தில்
ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியலாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளில் இருக்கிற வேறுபட்ட உயிரினம் கடலில் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி நிலவில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம், பூமியில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம், மார்ஸில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இவங்க எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தினதாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் 100% வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கு 100% வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணது ஆராய்ச்சி. ஃபைனலாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 10% மட்டும்தான் இருக்குது. ஸோ இதனை பற்றின விஷயங்கள் வந்து 10% மட்டும்தான் உண்மையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அண்டர் ரிவ்யூ தான் இருக்குது. அவங்க வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே இந்த UAA அப்படின்ற ஒரு ப்ராசஸ் ஆரம்பித்து ஸோ இதை பற்றின விஷயங்களை வந்து சேகரிச்சுட்டு வராங்க. இவ்வளோ நாட்கள் வந்து ஆராய்ச்சி வந்து பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 10% மட்டும்தான் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டில் வந்து இது அண்டர் ரிவ்யூவில் இருக்கும். ஸோ இன்னுமே வந்து இதை பற்றின விஷயங்கள் வந்து நிறைய தொடரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னதான் அவங்க 10% சொன்னாலும் இப்போ நம்ம ஊர்லேயே வந்து நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் வந்து ஏலியனை பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியுது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சிலர்லாம் வந்து வீடியோலாம் மேக் பண்ணியிருக்காங்க, ஏலியன் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து நாங்களே வந்து லைவாக பார்த்தோம் அப்படின்னு சில நபர்களாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக வந்து அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% வந்து தான் சொல்லியிருக்காங்க. பட் இதை பற்றின விஷயங்கள் வந்து நம்ம இன்னுமே வந்து கன்ஃபியூஷன் தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா ஸோ சயின்டிஃபிக்காக வந்து ஒரு 10% வந்து அவங்களுடைய அதாவது அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் ஒரு 10% தான் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை பற்றி என்ன நினைக்கிறோம், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஏலியன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து என்ன சொல்கிறீங்க? அதாவது டைனோசர் வாழ்ந்த காலகட்டங்களில் அந்த உயிரினம் வந்து எப்படி அழிஞ்சு போச்சோ ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அழிஞ்சிருப்பாங்களா? ஸோ அப்போ இருந்த ப்ராசஸ் எந்த மாதிரி இருந்திருக்கும்? அது மட்டும் இல்லை இவங்க எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா எர்த்தை மட்டும் சொல்லலை, மற்ற மார்ஸு இந்த மாதிரியான மூன் ஸோ எல்லா கோள்களையும் பற்றி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏலியன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னா ரியல் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.